வணக்கம். வாங்க சரி தேவரே. இப்படி குறுக்கு தெருவுல விழுந்து போனா வயக்காட்டுக்கு பக்கம்ங்க. குறுக்கு தெருவுல போனா விழுந்துதான் போகணும். அவளுக்கு இருக்கிற தெருவுல என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. வா. ஏன்பா நீங்க அப்போ அந்த சந்தைக்கு போகல? யார் இருக்காங்க? நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. தேவா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. வா போலாம். இந்த வேலுமயிலு தேவை இருக்கானே, பச்சை போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீனி தேவா நடைக்கட்டு போறார் பார். இவன் இருக்கானே, இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான், சுத்தி சுத்தி வருவான். கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு மாமா. வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துக்கங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயி, இந்த ஒத்த ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு. அடி ஆச்சி, முதலாளி 100 ரூபாய் வச்சுட்டு போனாங்க. படுபாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒத்த ரூபாய வச்சுட்டு பயிற்று அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. உள்ள 10 மேல 10. என்ன நெல் அரைக்கிற நேரத்துல சீட்டை ஆடிட்டு இருக்கிறீங்க? இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 4 பேரையும் படுக்க வச்சு வாயில நெல்ல கொட்டிடுவோமா? வேலையை விட்டு விரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அவுத்து விடாத. சுருட்ட, நீ சொல்லப்பா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிச்சுட்டுலாம்பா. தேவா, சினைங்கிறத மறந்துட்டு சரியான தீர்ப்பு சொல்லு. மன்னிக்கவும் வேண்டாம், வேலையை விட்டு நிறுத்தவும் வேண்டாம். வேலையை விட்டு நிறுத்திட்டா அவங்க குடும்பம் பாதிக்கும், மன்னிச்சா அரிசி மில் பாதிக்கும். அதனால அவங்கள ஒரு நாள் பூரா இந்த களத்திலேயே உட்கார வச்சு சீட்டாட விடுங்க. அப்பதான் புத்தி வரும். அதுதான் சரியான தீர்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சியினுடைய உறுத்தலை விட வேற சரியான தண்டனையே இருக்க முடியாது.